ரொம்ப பெரிய காணொலிலாம் கிடையாது. கொஞ்சம் சின்ன ஒரு காணொலி தான். எக்ஸிட் போல் ரிசல்ட். அது என்னப்பா எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்னா, இந்த ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்திருப்பாங்கல்ல, அதில 5.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, ஒரு 40,000 1,00,000க்கும் கீழ இருக்கக்கூடிய நபர்களிடம், அங்கங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் மைக்க வச்சு கிராமத்தில போய் கேட்டு, அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி, அந்த சாம்பிள்ஸின் அடிப்படையில் ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 5 கோடி பேரும் சொல்றதெல்லாம் கிடையாது. வெகு சில நபர்கள் சில ஒரு இந்த கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 40,000 பேர் தான் எடுத்திருப்பாங்க. சில கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 30,000 பேர், 20,000 பேர், 1,00,000 பேர் மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுப்பாங்க. அப்ப இத வச்சுட்டு ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறத வெளியில விடுறாங்க. அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறதும், ஒரு கருத்து கணிப்பு மட்டும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தான் எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 145, 160 திமுக, 50லேருந்து 65 அதிமுக, 13லேருந்து 18 தாவேகா, மற்றவை 5லேருந்து 8. இங்கே எல்லாத்துலேயுமே மற்றவை அப்படிங்க தான் இருக்குதே தவிர, நான்கு முனை போட்டியாக தானே இருந்துச்சு. நான்காவதாக இருந்த என்டிகேவை யாருமே அதிகமாக சேர்க்காமல் விட்டு இருப்பது அப்படிங்கிறது கண்டனத்துக்குரியது. ஆனால் இதை பற்றி நாம் பேசுகிறத விட அங்கே இருக்கக்கூடிய நபர்களான சாட்டை இல்லாட்டி இடும்பவனம்லாம் பேசியிருக்கணும். ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் அவங்களுடைய கட்சியினுடைய பெயர் அங்கே வருதா இல்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறத விட்டுட்டு விஜய் அவர்களுடைய கட்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே கருத்துக்களாக பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தினத்தந்தி மாதிரியான ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சின்னம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பழைய சின்னத்தை போட்டு இப்போதும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வன்மையான கண்டனங்களை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி என்ன உங்களுக்கு வன்மம் நாம் தமிழர் கட்சி மேல அப்படின்னு சொல்லி தினத்தந்தி ஊடகத்தை பார்த்து நேரடியாகவே நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், சாணக்கியான்னு பேரை கொட்டோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திமுக தான் அதிகமாக வெல்ல போகிறது, 145லேருந்து 160, அதிமுக 50லேருந்து 65, தாவேகா 13லேருந்து 18. அதுக்கு அடுத்தபடியா பீப்புள்ஸ் பல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது 120லேருந்து 140 திமுக, 65லேருந்து 80 அதிமுக, 18லேருந்து 24 தாவேகா, அடுத்ததா மார்டிஸ்ன்னு சொல்லிட்டு பி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் மை இந்தியா, அது அந்த கருத்து கணிப்பு. மீதம் இருக்கும் எல்லாத்துலேயுமே திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்றது தான் எக்ஸாக்டா எல்லாருமே அதே தான் சொல்லியிருக்காங்க. அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 கருத்து கணிப்பு மட்டும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இல்லை அதுல வித்தியாசம் இருக்கு. ஒன்று ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறதும், இன்னொன்று ஜேவிசி அப்படிங்கிற கருத்து கணிப்பும் தான். இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அதில் திமுக எந்த அளவுக்கு ஓட்டிங் எடுப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க அந்த ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டால் 92லேருந்து 110 ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதிமுக 22லேருந்து 32 தான் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தாவேகா 98லேருந்து 120 வரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்க போனால் திமுக, இவ்வளோ நேரம் நம்ம திமுக பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, திமுக ஆட்சி அமைக்காம தாவேகா ஆட்சி அமைக்கும், எதிர்கட்சியா திமுக இருக்கும், 3வது கட்சி அதிமுக இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய போலிங், அந்த கருத்து கணிப்பினுடைய எக்ஸிட் போலினுடைய ரிசல்ட். ஜேவிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக 75லேருந்து 90 தான் எடுக்கும், அதிமுக 128லேருந்து 147 எடுக்கும், தாவேகா 8லேருந்து 15 தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேவிசியினுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு அமையும். அப்போ எக்ஸாக்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பேர், 9 எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்ததுல 7 பேர் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது தாவேகா ஆட்சி அமைக்கும், இன்னொரு எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி அமைக்கும். சரி, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவங்களை நம்புற மாதிரி இல்லை விஷயங்கள் கிடையாது. எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நேரத்தில் பொய்த்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க நிறைய பேர் நம்பிட்டு இருந்த, இப்ப திமுக சார்ந்த நிறைய பேர் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறவங்களுடைய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்தாதான் நாங்க அதை நம்புவோம். ஏன்னா முந்தைய கருத்து கணிப்பில் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறவங்க தான் கரெக்டான தமிழ்நாட்டுக்கான கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் மீதம் இருக்கும் நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட் அறிவித்த பிறகுதான் ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அதுல தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே திமுகவினுடைய ஆதரவாளர்கள்லாம் நாங்க ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை மட்டும்தான் நம்புவோம்னு சொன்னாங்களே, எல்லாரும் டிலீட் பண்ணிட்டு ஓடுறாங்க.
ஸோ இங்க ஓவராலா பார்க்கும்போது திமுகவினுடைய அண்டாலாம் கொண்டாட ஆரம்பிங்க, முத்துவேல் கருணாநிதி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி கமிங் சூன் சொல்லி போட்டிருக்காரு ட்வீட்ல. நிறைய பேர் திராவிடம் 2.0 ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னும், ஸ்டாலின் அவர்கள் யாராலையுமே தொட முடியாத ஃபயரா மாறிட்டார் அப்படின்னு சொல்ற பல ஊடக வீடியோக்கள், விளம்பரங்கள், அது இல்லாம அவங்களுடைய அந்த நம்பிக்கைகள், இமேஜஸ் இப்படின்னு சொல்லி இப்பவே எலெக்ஷன் ரிசல்ட்டை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகாவை சார்ந்தவர்கள் ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிறவங்க எப்படி இதை எடுத்தாங்க அப்படிங்கிறத விவரமா சொல்லியிருக்காங்க. அதனுடைய தலைவர் நாங்க எப்படி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாடு எக்ஸிட் போல் ஏஇ 2026 ஒப்ஜெக்டிவ்ஸ் மெத்தடாலஜி அண்ட் டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறத வாசிக்க முடிந்தது. ஸோ டு கனெக்ட் அண்ட் ரிசால்வ் ப்ராப்ளம் ஆஃப் ஆல் 25 crore, அதாவது 250 மில்லியன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்றது அவங்களுடைய மிஷன் அப்படிங்கிறது எவ்ரிடே டிரான்ஸ்ஃபார்ம் எ பில்லியன் லைவ்ஸ் அப்படிங்கிறது தான். அவங்க எந்த மாதிரியான மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எடுத்ததாக சொல்லப்படுகிறது. ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் அக்ராஸ் டெமோகிராஃபி ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பிளிங் சைஸ் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது 44,460 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எத்தனை பேர் இதை சர்வே எடுத்தாங்கன்னா 96 பேர் சேர்ந்து தான் இந்த 44,460 நபர்களிடம் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எத்தனை இன்னோவா கார் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் 16 இன்னோவா கார்ஸ். டோட்டல் அசம்பிளி அப்படின்னு சொன்னால் 234 தொகுதி. நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது 1053 வில்லேஜஸ்ல நாங்கள் போய் எடுத்திருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர் டிராவல்டு, இதுக்காக டிராவல் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது 16,447 கிலோமீட்டர். ஸோ இப்படி பார்த்தா 234 தொகுதிக்கு 44,000 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தொகுதிக்கு 188 பேர் இந்த கணக்கில் தான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களுடைய கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க. இவங்களாவது டேட்டா வைஸாக சொல்லியிருக்காங்க நாங்கள் எப்படி எடுத்திருக்கோம், எங்களுடைய மெத்தடாலஜி என்னன்னு சொல்லி. மீதம் இருக்கும் குரூப் எதுவுமே இந்த மாதிரி வெளிப்படையாலாம் சொன்னது கிடையாது. சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க. 77,000 பேர் மேலே நாங்கள் இன்டர்வியூ எடுத்தோம், 1,00,000 பேருக்கு மேலே நாங்கள் இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் போக போக தெரியும். சரி, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்பகத்தகுந்ததா அப்படின்னு கேட்டால் பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் அதிகமான எலெக்ஷன் அந்த சீட்டை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இதே ஆக்சிஸ் மை இந்தியா தான் சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்ன போது அது பொய்த்து போனது. அதே ஆக்சிஸ் மை இந்தியா இப்போ தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பொய்த்து போகுமா உண்மையாகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த 7 நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பூராவுமே 2016, 21 காலகட்டத்தில் சொன்னது எதுவுமே நடக்கலை. ஸோ அதன் அடிப்படையிலாம் பார்க்கும்போது எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போதும் ஒரு டம்மி மட்டும்தான். ஏன்னா ஏகப்பட்ட மனிதர்கள் ஓட்டுகள் போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா, திராவிடம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சொல்லி வச்சிட்டோம். இதுதான் ஜெயிக்க போகுது. ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வரும். அப்படி வரும்போது என்ன செய்வாங்க, இவிஎம் மிஷின் மேலே கை காண்பிப்பாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி ஒருவேளை வந்துச்சுன்னா ஓகே, எக்ஸிட் போல் ரிசல்ட் மாதிரி திமுக ஜெயிச்சிருச்சுன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், எல்லாரும் சந்தோஷமா அவங்கவுங்க ஜாலியாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா நாங்கள் தாவேக்காக்கு பதிலடி கொடுத்துட்டோம், அதிமுக அழிஞ்சு போயிடுச்சு, நாம் தமிழர் கட்சி களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை மாற்றம் ஏதாவது வருகிறது என்றால் இவிஎம் மேலே குறை சொல்லுவார்கள், அங்கே பயங்கரமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை இதெல்லாம் இது பொய்யான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தேர்தலையே குற்றம் சொல்றதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேக்சிமமாவே 3-4% தான் ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே மற்றவை அப்படின்னு சொல்றதுல தான் நாம் தமிழர் கட்சியும் உள்ளக்க சேர்த்து விட்டுருக்காங்க. அப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ, 108 முறை ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதை பரிகாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சாட்டை அவர்கள் விஜய் அவர்களும் நோண்டியிருக்கார். நான் என்ன கேட்குறேன், அண்ணே நமக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சீட்டு எவ்வளோன்னு தெரியலை, அதுக்குமே நிறைய நிறுவனங்கள் மேலே நம்ம கடுப்பில் இருக்கோம். சாதாரணமாக பார்க்கக்கூடிய கட்சியை விட்டு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கே நாம் தமிழர் சின்னத்தை மாற்றி போட்டிருக்காங்க, மற்றவை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய பெயர் போடாமல் போட்டிருக்காங்க. இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம வேலை, உங்க வேலை. இதெல்லாம் நீங்க இதை செஞ்சிருக்கணும். சாட்டை, இடும்பவனம், கார்த்திக் மாதிரியான முக்கியமான உறுப்பினர்கள் இதை செஞ்சிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கே இது கஷ்டமா இருக்கே, உங்க கட்சியை பத்தி உங்களுக்கு அந்த துளியும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு என்ன, விஜய் தோத்துட்டாரு, அவர் 108 முறை அங்க பிரதர்ஷனம் ஏதாவது ஒன்று செய்யணும், அப்ப அவரை கலாய்க்கணும். எப்படின்னே நம்ம கட்சி வளரும். நம்ம கட்சிக்காக, நாம் தமிழர் கட்சிக்காக இங்க உயிரை விட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏராளம். வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருகிறது அப்படின்னா அவங்களும் வேலை செஞ்சு யாரையும் திருடிலாம் அவங்க கொடுக்கல, திருடியோ களவாடியோ அவங்க எதுவுமே செஞ்சு கொடுக்கல, ஊழல் பண்ணியோ அவங்க கொடுக்கல. அவங்களுடைய பணம், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய பணம், ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உங்களுக்கு திரள் நிதியாக கொடுத்து இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு பாடுபட்டு இருக்கும்போது அற்பமா
இப்படி பேசிட்டு அலையிறீங்களே. ஏன்னா நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுங்க, விஜய் பத்தி பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சின்னத்தையே ஒரு ஊடகம் தப்பா காண்பித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான கண்டனம் உங்க பக்கத்திலிருந்து வரல. நாம் தமிழர் கட்சியை பற்றியான அந்த மற்றவை அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள தான் சேர்த்திருக்கீங்களே, எங்களுடைய ஓட்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியான கேள்விகள் உங்கள் பக்கம் இருந்து வரல. இல்ல நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகமான வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை உங்கள் பக்கம் இருந்து வரல. எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்த உடனே நீங்க போடுற வீடியோ அந்த ட்வீட் என்னன்னா இதுதான். இப்படியே நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நாம் தமிழர் கட்சி அதல பாதாளத்திற்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரி, தாவேகா அப்ப அதல பாதாளத்திற்கு போகாதா அப்படின்னு கேட்டா, சார் வந்ததே தான், வந்ததுலேருந்தே அவங்க 20% கண்டிப்பா ஓட்டுகளை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பல அந்த எக்ஸிட் போல்ல 5க்கும் அதிகமான எக்ஸிட் போல் ரிசல்ட் 20% மேல அவங்களுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8% அவங்க 20%. ஆனா இந்த முறை நீங்க 8% கூடி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10-12% உங்களுடைய ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி இல்லையா அது நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சி தான். அந்த வீழ்ச்சிக்கு கண்டிப்பா இவங்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும். உண்மையா உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியை பத்தி கேள்விகள் கேட்பாங்க. திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர், அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்றால் வேற லெவல்ல வச்சு செய்வாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடைசியா அவங்க காண்பித்த அந்த ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டீமியா இருக்கட்டும், அவங்க கடைசி ஒரு மாசம் 1.5 மாசம் பயங்கரமா வேலை செஞ்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லையா. திமுக பத்தி அத்தனை செய்திகள் வந்துச்சு, அத்தனை விஷயங்கள் நீங்க அரசியல் செஞ்சிருக்கலாம். எதையுமே செய்யாம கடைசி 35 நாட்கள் நீங்கள் அரசியல் செய்தீர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்பீச்லாம் மார்வலஸா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. பட் அது இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் இந்த ரிசல்ட் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இப்போதைக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ தான் இது. இதை நம்பவும் வேண்டாம், அதுக்காக இதை நம்பாமல் இருக்கவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வர இடத்துல வச்சு பார்ப்போம். எல்லாத்தையுமே மிக தெளிவாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா, நம்மளை ஏமாற்றக்கூடிய வேலைகள் பலரும் செய்வார்கள், பல ஊடகங்களும் செய்யும், பல தனியார் நிறுவனங்களும் செய்யும். அதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு உண்மை என்ன, இதுதான் உண்மை, மக்கள் தீர்ப்பு தான் கடைசியான தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்காக நாம காத்திருப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.